உலகெங்கும் வாழும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். மீண்டும் நெஞ்சு பொறுக்குதல் நிகழ்ச்சியில் உங்களோடு இணைவதில் மகிழ்ச்சி. வாரந்தோறும் ஒரு சமூக தலைப்பினை எடுத்துக்கொண்டு நாம் விவாதித்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு கூட முழுமையான பணமில்லா பரிவர்த்தனை சாத்தியமா இல்லையா என்பதை குறித்து நாம் விவாதிக்க இருக்கின்றோம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 74% பேர்கள் வங்கியில் கணக்கு வைத்திருக்கிறார்கள். மிச்சம் 26% பேர்கள் வங்கியில் கணக்கு இல்லை என்று சொல்கிறார்கள். நகைச்சுவையாக சொன்னால் கூட சொல்லலாம், நிறைய பேர் டீ கடையிலையும் பொட்டி கடையிலையும் அக்கௌண்ட் வச்சுருக்கிறானே தவிர வங்கியில் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. அப்போது இந்த பணமில்லா பரிவர்த்தனை முழுமையாக சாத்தியப்படுமா? நவம்பர் 8 அறிவிப்பிற்கு பிறகு முழுமையாக சாத்தியப்படுமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. சாதாரணமாக ஒரு ஏடிஎம் மிஷினில் போயிட்டு அந்த கார்டை போட்டு எடுப்பதற்கே மற்றவர்களுடைய உதவி தேவைப்படுகிறது. இது கொஞ்சம் போட்டு தாங்க அப்படின்னு சொல்கின்ற போது நீங்கள் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு சரி, ஆனால் நெட் பேங்கிங் என்கின்ற போது இல்லைனா இன்டர்நெட்டை பயன்படுத்தி ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணுகின்ற போது ஒன்லைனில் அதாவது ஒன் டைம் பாஸ்வேர்டு கேட்குறது, ஒரு முறையான அந்த பாஸ்வேர்டு பற்றி இதை நம்ம செய்யக்கூடிய அளவிற்கு கிராம மக்களுக்கு விழிப்புணர்வு இருக்கிறார். நகரத்தில் படித்தவர்களுக்கே மிக சிரமமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கிராம மக்களுக்கு இந்த விழிப்புணர்வு இருக்கிறதா? சரி, அப்படியே அவர்களுக்கு நாம் ஒரு விழிப்புணர்வு மூலமாக கற்றுக் கொடுத்து அரசாங்கம் எப்படியெல்லாம் நீங்கள் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணணும், பணமில்லா பரிவர்த்தனை செய்ய வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்த பிறகாவது கிராமங்களில் முழுமையாக இன்டர்நெட் வசதி இருக்கிறதா, பிராட்பேண்ட் அந்த அளவுக்கு ஸ்பீடாக இருக்கிறதா? அப்போது ஒரு அடிப்படை வசதிகளை முழுமையாக செய்யாமல் அரசு அறிவித்து இருக்கிறது என்று ஒரு புறம் குற்றச்சாட்டு. ஆனால் திரு மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் உலக நாடுகளில் எல்லாம் இதை மிக அழகாக செய்கிறார்கள். குறிப்பாக நார்வேலையும் ஃபின்லாண்ட்லேயும் 4% மட்டும்தான் மற்றவர்கள் கேஷ் யூஸ் பண்ணுகிறார்கள். ஆகவே நாம் உலகத்திற்கு ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த திட்டம். இதில் அடிப்படை சிக்கல்கள் பார்க்கின்ற போது எத்தனை பேருக்கு இது முழுமையாக சாத்தியப்படும் என்பது இன்னும் கூட கேள்விக்குறியாகவே இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு நாம் விவாதிக்கக்கூடிய தலைப்பு முழுமையான பணமில்லா பரிவர்த்தனை சாத்தியமா இல்லையா என்பதை குறித்து. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம்னா பாதுகாப்பு அம்சம். இப்போ ஒரு இடத்துல போய் இன்டர்நெட்டில் வீட்டில் இல்லை, ஒரு ப்ரௌசிங் சென்டரில் போகிறோம், ப்ரௌசிங் சென்டரில் அதனுடைய பாஸ்வேர்டு அங்கேயே விட்டு வரக்கூடிய சூழல் இருக்கிறது. அதே மாதிரி ஆப்ஸ் எத்தனை பேருக்கு டவுன்லோட் பண்ண தெரியும், அந்த ஆப்ஸில் எப்படி பண்ண தெரியும் என்பதெல்லாம் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது. ஆகவே இதை குறித்து தான் நாம் இன்றைக்கு விவாதிக்க இருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களை நான் உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கின்றேன். இந்தியன் வங்கி ஊழியர் சம்மேளனத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு சிபி கிருஷ்ணன் அவர்கள் நம்முடைய வந்திருக்கிறார். மத்திய அரசு ஊழியர் மகா சம்மேளனத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு துரைபாண்டியன் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில மகளிர் அணி செயலாளர் மற்றும் ஊடக செய்தி தொடர்பாளர் திருமதி ஜெமிலா அவர்களும் நிதி ஆலோசகர் திரு விவேக் அவர்களும் நம்முடைய இருக்கின்றார். உண்மையாகவே இந்த பணமில்லா பரிவர்த்தனை சாத்தியப்படுமா, இது சாத்தியப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா என்பதெல்லாம் குறித்து ஒரு ஆவணப்படம் இருக்கிறது. அந்த ஆவணப்படத்தை பார்த்துவிட்டு நாம் விவாதத்தை தொடரலாம். கருப்பு பணத்தை வெளியே கொண்டு வருவதாக சொல்லிக்கொண்டு எளிய மக்களின் இருப்பு பணத்தை வெளியே கொண்டு வந்து கரைத்து கொண்டிருக்கும் முயற்சியில் களமிறங்கிக் கொண்டிருக்கிறது மோடி அரசு. தெளிவான திட்டமிடல் இல்லாமை, ரூபாய்த்தாள் பற்றாக்குறை, பணமில்லாத ஏடிஎம்கள், வங்கி ஊழியர்களின் அதிருப்தி என்று மக்களை நடுத்தெருவில் வரிசையில் நிற்க வைத்து முழுமையான பணப்பரிவர்த்தனையை சாத்தியமாக்க முயற்சிக்கிறார்கள். இந்தியாவில் 80 விழுக்காடு பரிவர்த்தனைகள் ரொக்கப்பணமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதென ஒரு புள்ளி விவரம் கூறுகிறது. இந்த ரொக்கப்பண பரிவர்த்தனை திடீரென பணமில்லா பரிவர்த்தனையாக மாறுவது எப்படி சாத்தியம் என பலரும் திகைத்து போயிருக்கிறார்கள். ஒரே இரவில் இந்த மாற்றம் எப்படி நிகழும் என்றும் கேள்வி கேட்கிறார்கள். 74 விழுக்காடு இந்திய மக்கள் கல்வி அறிவு சார்ந்த மக்கள். அவர்களுக்கே புரியாத பணமில்லா பரிவர்த்தனை மீதமுள்ள 26 விழுக்காடு மக்களுக்கு எப்படி புரியும் என்று அச்சப்படுகிறார்கள் அறிவுத்துறை சார்ந்தவர்கள். டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டுகள் பயன்படுத்துவது கூட இவர்களுக்கு சாத்தியமற்றதாக இருக்கும்போது நெட் பேங்கிங், மொபைல் பேங்கிங், பேடிஎம் என்ற வார்த்தைகளை கேட்டு மிரண்டு போயிருக்கிறார்கள் எளியவர்கள். வயதான பாட்டி பேடிஎம் பயன்படுத்துவது போன்ற காட்சி விளம்பர சினிமாவுக்கு மட்டுமே சாத்தியம் என்று பல வயதானவர்கள் புலம்புகிறார்கள். அரசு சொல்வது போல பாதுகாப்பான, விரைவான பரிவர்த்தனைகளாக பணப்பரிவர்த்தனை இருந்தாலும் அந்த பாதுகாப்புக்கான நம்பிக்கை இன்னும் உறுதியாகவில்லை என்கிறார்கள். இதன் நன்மை என்பது கருப்பு பண ஒழிப்பு,
வங்கிகளில் வரிசை குறைவு, தீவிரவாதிகளுக்கான பணப்போக்குவரத்து முடக்கம், ஒழுங்கான வருமானம் கணக்குகளில் வரும், நேரம் மிச்சப்படும் என்பதுதான். இவையெல்லாம் எந்தவித குழப்பமும் இன்றி நடைமுறைப்படுத்தப்பட்டால் தெளிவு பிறக்கும். அன்று தொடங்கட்டும் பணமில்லா பரிவர்த்தனை. இந்த முழு பணமில்லா பரிவர்த்தனை சாத்தியப்படும் நினைக்கிறீங்களா? என்னை பொறுத்தவரையிலும் அகில இந்திய அளவில் இது ஃபெயிலர் தான் என்று சொல்லுவேன் நான். ஒரே வார்த்தை. கிராமப்புறங்களில் நீங்கள் ப்ராட்பேண்ட் நெட் கனெக்ஷன் இருக்கா? நீங்கள் 74% கிராம மக்களுக்கு இந்த ஸ்கீம் ஃபெயிலர். நகர்ப்புறங்கள் மட்டும்தான் இது சாதியக்கூறு. அதுவே எடுக்க முடியாத ஒரு திணறி கொண்டு இருக்கிறோம். நாங்கள் பேடிஎம்னா என்னன்னு தெரிய மாட்டேங்குது சில பேருக்கு. நம்மளுடைய பாஸ்வேர்ட் நம்பர்லாம் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் நம்ம. ஸோ ஆகவே இது ரொம்ப 26% சொல்கிறத விட அதுவே கிட்டத்தட்ட ஒரு 60 கோடி மக்கள், 26% ஒரு 45 கோடி மக்கள் நம்ம இது யூஸ் பண்ண முடியாமல் ஒரு சூழ்நிலை நம்ம கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம். இப்போ பணமில்லா பரிவர்த்தனை ஏடிஎம் டெபிட் கார்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க. இப்போ வெளி மாநிலங்கள்லேருந்து நம்ம மாநிலங்களுக்கு வரவங்கக்கிட்ட எந்த ஒரு ஐடென்டிட்டியும் இருக்காது. அவங்க எப்படி பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க? அவங்க எப்படி யூஸ் பண்ணுவாங்க? சரி, அவங்க பேடிஎம்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அவங்கக்கிட்ட ஸ்மார்ட் ஃபோன் வாங்குற அளவுக்கு வசதி இருக்கானா? இல்லை. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் கூட ஒரு கடைக்கு போயிருந்தேன். இதே மாதிரி ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணிவிட்டு ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தோம். திருப்பி அந்த கார்டில் என்ன சொன்னாங்கன்னா, இந்த மிஷின் ஒர்க் ஆகலை, சிக்னல் ப்ராப்ளமாக இருக்குது, ஸோ வேறு மிஷினில் போட்டுக்கினாங்க. நான் திருப்பி இன்னொரு மிஷினில் போட்டு ஸ்வைப் பண்ணோம். அடுத்த நாள் பார்த்தா எனக்கு 2 வாட்டி அதே கேஷ் டெபிட் ஆன மாதிரி வருது. இதுக்காக நான் 2 months பேங்க்கில் அலைஞ்சி திருப்பி அந்த 1500 சம்திங் அமௌண்ட் அதுக்கே இந்த அளவுக்கு இது பண்ண வேண்டியது இருக்குது. இது எப்படி சாத்தியக்கூறுன்னு சொல்கிறீங்க? ஸோ இடர்பாடுகள் இருக்கிறது இதில். ஆண்ட்ராய்டு ஃபோன் எவ்வளோ பேருக்கு இன்றைக்கி யூஸ் பண்ண தெரியும்னு தெரியல. படித்தவங்களே கொஞ்சம் திணறாங்க அது யூஸ் பண்ண. இருந்தாலும் அந்த நெட் பேங்கிங்கிறது ஃபார்மரு, கொஞ்சம் மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களாம் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. எல்லாமே சொல்கிற மாதிரி மணி இல்லை, எல்லாமே கார்டு தான், ஸ்வைப் பண்ணலாம், அப்படி வந்துடும் போது எல்லாமே சூப்பர் மார்க்கெட்ஸ் அந்த மாதிரி தான், சின்ன சின்ன கடை எல்லாமே போயிடும். சின்ன சின்ன வியாபாரிஸ் எல்லாமே அடி வாங்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் சர்வீஸ் டேக்ஸ் இருக்குது, அந்த டேக்ஸ் இந்த டேக்ஸ் எல்லாமே போட்டு நமக்கு தேவையில்லாத பிரச்சனை தான். நீங்கள் சாதாரணமாக கொடுக்கின்ற போது நமக்கு சேவை கட்டணம் கிடையாது, ஆனால் இதில் சேவை கட்டணம் இருக்கிறது அப்படின்றாரு. இல்லை, இது இல்லாமல் இது முழுமையான பணவர்த்தனை சாத்தியம் அப்படின்ற மாதிரி உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருக்கிறது? எந்த ஒரு செயல்பாடும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் எதுவுமே ஜெயிக்க முடியும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இது தெரிஞ்சுக்கணும். நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கல்வி அறிவு கொஞ்சம் கம்மியாக இருந்தோம். கிராமப்புறத்தில் அவர் சொன்னார் மாதிரி கல்வி அறிவு கொஞ்சம் இருந்தாலும் ஏடிஎம் கார்டு நானே பல முதியோர்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன். நம்பர் தெரியல இருக்கு, அது வருந்தத்தக்க விஷயம் தான். அது இந்த வங்கி அதிகாரிங்களாம் அது சரி பண்ணணும். உடனே அறிவித்தது நல்லது தான், நிறைய கள்ளப்பணம்லாம் ஒழிச்சது நல்லது தான். ஆனால் அங்கே நிர்வாக சீர்கேட்டை அவங்க சரி பண்ணியிருந்தாங்கன்னா இது சக்ஸஸ் ஆகிருக்கும். இப்போ நம்மளுக்கு பணமில்லா பரிவர்த்தனை சாத்தியம் அப்படின்னா அத்தனை பேர் ஏடிஎம் முன்னாடி லைன்ல நின்றுக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாருக்கிட்டையும் டெபிட் கார்டு இருக்கு, அவங்க போற மார்க்கெட்லயும் அது இருக்கு. ஆனா நம்மளுக்கு ₹1 ₹2 நம்ம டெபிட் கார்டை ஸ்வைப் பண்ண முடியாது. அந்த ₹1 வாங்குற பொருளுக்காக ₹2 டாக்ஸ் பே பண்ணணும்னு எனக்கு அவசியம் கிடையாது இல்ல சார். அது மட்டும் இல்லாம இப்போ பணமில்லா பரிவர்த்தனை கள்ள பணத்தை ஒழிக்கிறதா இல்லைன்னா முழுமையா பணத்தை ஒழிக்கிறதா? பணத்தை ஒழிக்கலாம், தப்பில்லை. ஆனா அதுக்கான நிர்வாகத்தை நீங்க கரெக்டா பண்ணிட்டு சொல்லணும். 76% பேர் படிப்பறிவு இருக்கதா பெரிய விஷயம் இல்லை. ஆனா 26 பேர் நீங்க படிப்பறிவு இல்லாதவங்களா இருக்கீங்க. அவங்கள சரி பண்ணிட்டு பணம் இல்லாம நம்ம வாழலாம்னு சொல்லுங்க, நாங்க ஒத்துக்கிறோம். சார், என்னை பொறுத்த வரைக்கும் பணமில்லா பரிவர்த்தனை சாத்தியம் தான் சார். இப்போ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பேட்டர் சிஸ்டம் சொல்லப்படுற பண்ட பரிமாற்றம் இருக்கும்போது கரன்சின்ற ஒரு விஷயம் உள்ளே வரும்போது அதை ஏற்றுக்கிறதுக்கு இப்போ நம்ம எல்லாம் கொஞ்சம் ஒத்துக்க முடியாமல் இருக்கிற மாதிரி தான் அந்த கரன்சின்ற ஒரு விஷயமும் வரும்போது இருந்தது. இப்போ பணமில்லா பரிவர்த்தனை என்பது அமலுக்கு வரும்பொழுது கொஞ்சம் ஏற்றுக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தாலும் அது நாளடைவில் பாசிபிள், அது சாத்தியம்தான். சார், என்னை பொறுத்தவரை பாசிட்டிவ் தான் சார் நான் சொல்வேன். ஏன்னா இப்போ கிராமப்புறத்தில் யார் சார் பணம் மாற்றாமல் இருக்காங்க? எல்லோரும் கொஞ்சம் லேட் ஆனாலும் அவங்க அதை மாற்றிட்டு அதுக்கான இதை பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ சென்னையில் இருக்கவங்களுக்கு மட்டும் எல்லாம் தெரியும்னு எதுவும் இல்லையே. எல்லாருமே அவங்க பசங்க கிட்ட கேட்குற மாதிரி கிராமத்தில் இருக்கவங்களும் வெளியில் கேட்போம். அப்போ தானே சார் எல்லாருக்கும் எல்லாம் தெரியுன்ற மாதிரி இருக்கும். அதனால் அது சாத்தியம் நான் சொல்கிறேன். ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் போக போக இது சாத்தியமான ஒரு விஷயம். பணம் இல்லா பரிவர்த்தனை சாத்தியம் கிடையாது நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும். ஏன்னா நிறைய இன்னும் நடைமுறை வாழ்க்கைக்கு இன்னும் வராதவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அதனால அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். எங்கள் கிராமத்தில் எடுத்துக்கிட்டாலும் எத்தனை பேருக்கு ஃபோனை பற்றி தெரியும். ஆனால் இப்போ எல்லாரும் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க, இன்டர்நெட் பற்றி தெரியுது. ஸோ காலம் மாறும்போது எல்லாரும் அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வேணால் நீங்கள் பண பரிவர்த்தனை ஃபுல்லாக மணி இல்லாமல் பண்ணுறதுக்கு சாத்தியம் இல்லைன்னு சொன்னாலும் அதோட தேவை வருது. ஏடிஎம் வசதி வேணாம், வீட்டில் உட்காந்துட்டு பெட்டில் படுத்துக்கிட்டே ஆன்லைனில் டிரான்சாக்ஷன் பண்ணுங்கள், ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். அந்த மாதிரி பண்ணுங்கள்.
இப்போ ஒட்டுமொத்தமாக இந்தியா லெவலில் பார்க்கும்போது அது கஷ்டம்தான், மாறி வர்றதுக்கு லேட்டு. நம்மளோட லைஃப்பில் எடுத்துக்கோங்க, ஒவ்வொருத்தவங்களோட இண்டிவிஜுவல் லைஃப்பில் அது சாத்தியமா இல்லையா? ஏடிஎம்ல பணம் எடுக்க தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் அதுக்கப்புறம் கற்றுக்கிட்டவங்க எத்தனை பேர் இருக்காங்க, அதையும் நம்ம பார்க்கணும்ல. இப்போ வந்து இது வந்து சாத்தியம் மட்டும் தான் சொல்ல முடியும். ஏன்னா எவ்வளோ விஷயம் வந்து நம்ம சாத்தியம் பண்ண வேண்டியது இருக்குது. அதெல்லாம் ஃபஸ்ட்டு சாத்தியம் பண்ணிவிட்டு அப்புறமா இது மாதிரி விஷயத்தை செய்வோம். இன்னும் எத்தனையோ இடத்துல வந்து மொபைலே இல்லாத இடம் இருக்குது. இன்னும் 2 வேளை சாப்பாடு சாப்பிட்டுட்டு உயிர் வாழ்ந்துட்டு இருக்கவங்களே இருக்காங்க. ஒரு 100 ரூபாய் வச்சு ஒரு நாளைக்கு குடும்பத்தை வந்து லீட் பண்ணிட்டு இருக்கவங்களாம் இருக்காங்க. ஃபஸ்ட்டு அதை அப்படிப்பட்ட குடும்பங்கள் நிறைய விதத்தில் பாதிக்கப்படுவாங்க சார். ஃபஸ்ட்டு அதை சாத்தியம் செய்வோம், அப்புறமா இதுக்கு வரலாம். இதை பற்றி எதனால சாத்தியம்ன்றது சொல்ல வரேன். ஏன்னா ஏழை மக்களுக்கு தெரியாது தான், அது ஒத்துக்கிறேன். பட் ஆனால் ஏழை மக்களுக்கு எங்கள் காலேஜில் பேரண்ட்ஸை கூப்பிட்டு வந்து சொல்லி கொடுத்தாங்க ஆன்லைன் டிரான்சாக்ஷன் எப்படின்றது. அது மட்டும் இல்லாமல் ஏழை மக்கள் படிக்காதவங்க தான், ஆனால் அவங்க பசங்களை படிக்க வச்சுருக்காங்களே, அவங்களுக்கு தெரியாதா? அவங்களுக்குன்னு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் எல்லாருமே வாங்கி கொடுத்துருக்காங்களா, அவங்க பண்ணி கொடுக்கலாம்ல. ஆன்லைன் டிரான்சாக்ஷனுக்கு ஏடிஎம்மில் போய் அவங்களே எடுக்கலாம். எதுக்கு பேரண்ட்ஸை வெளியே நிற்க வைக்கணும்? அவங்களே போய் எடுக்கலாம்ல. நான் வந்து கடந்த 17 வருஷமாக வந்து கேஷ்லெஸ் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். 99% யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ரொம்ப கம்மியான வந்து ஒன்லி லோக்கல் 10 ரூபா 5 ரூபா லோக்கல் பர்ச்சேஸ் மட்டும்தான் வந்து கேஷ் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். 99% கேஷ்லெஸ் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். 130 கோடி உள்ள மக்கள் நாட்டில் வந்து எந்த ஒரு திட்டத்தையும் உடனே சக்ஸஸ் பண்ண முடியாது. இதுக்கு வந்து கொஞ்சமாக கொஞ்சம் ஸ்டெப்பாக ஆகும். ஏன்னா இருந்த கவர்மெண்ட் எல்லாமே லாஸ்ட் 65 இயர்ஸாக வந்து எக்கனாமிக்கல் பீப்புள்ஸ் ஆர் நாட் எஜுகேட்டட். அதான் முதல் காரணம். இப்போ ஒவ்வொன்றா பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் வந்து இது பாசிபிள். எஜுகேட் பண்ணுங்க அவங்கள. கொஞ்ச காலத்தில் ஆரம்பத்தில் கூட செல்ஃபோன் தெரியாது, ஆனால் இன்னைக்கு கிராமத்தில் கூட செல்ஃபோன் வச்சு பேசக்கூடிய அளவுக்கு இருக்கிறாங்கன்றாங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியம்? அவர் வந்து பெட்ரூம்லேயே உட்காந்துட்டு நம்ம வந்து ஒரு செயலி மூலம் தான் அதை வந்து இயக்குவார். அப்போ அந்த செயலியில் வந்து பார்த்திங்கன்னா ஜிபிஎஸ் இருக்குது. ஜிபிஎஸ் எல்லா இடத்துலையுமே கிடைக்கிறதில்ல. ஸோ அது ஒரு பிரச்சனை, அடிப்படையாக டெக்னிக்கல் ரீசன். இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா இன்டர்நெட் கனெக்டிவிட்டி. இப்போ ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஐஃபோன்லேயோ ஆண்ட்ராய்ட்லையோ அப்கிரேட் ஆனிச்சா நிறைய செயலிகள் ஒர்க் ஆகுறதில்ல. ஸோ இந்த மாதிரி அடிப்படை கோர்கள்லாம் இருக்குது. இன்னொரு மிகப்பெரிய விஷயம் பார்த்திங்கன்னா, இந்திய ஜனநாயகம் பொறுத்த வரைக்கும் மக்கள் தொகையில் ரொம்ப அதிகமான ஒரு மக்கள் தொகை கொண்ட நாட்டில் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அமல்படுத்துறது பெரிய சிரமம். நவம்பர் 8 பண்ணதே இன்னமும் அதை சிரமத்திலேருந்து மீளாமல் வந்துட்டுருக்காங்க. அதனால் இது சாத்தியக்கூறு இல்லை. வேணால் ரெகுலேட் பண்ணலாமா ஒழிய, ஒரு அடிப்படையாக வந்து சில விஷயத்துக்கு மட்டும் பணப்புழக்கத்தை பண்ணலான்னு ரெகுலேட் பண்ணலாம் ஒழிய இதை திணிக்க முடியாது. திணிச்சா மிகப்பெரிய விளைவு ஏற்படும். டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது மொத்தமாக கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷனுங்கிறத விட லெஸ் கேஷ் டிரான்சாக்ஷன் வந்து சாத்தியம் சார். சரி, பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் போட போனால் பெட்ரோல் பங்க்கில் கார்டு யூஸ் பண்ணால் அங்கே கார்டு ஒர்க் பண்ணல. அந்த பாயிண்ட் ஆஃப் சேலுக்கு கார்டு ஒர்க் பண்ணல. அப்புறம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி அது நெட்டு கனெக்ஷன் இருக்கணும். அதாவது எந்த ஒன்று இன்ஸ்ட்ருமெண்ட் பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை நெட் கனெக்ஷன் இல்லாமல் இருக்கலாம். ஸோ ஏதோ காரணத்தினால ஒர்க் பண்ணல. அங்கே 1 ஹவர் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் தான் பேமெண்ட் ஆகி வந்தது. உங்கள் கையில் வந்து ஒரு ஏடிஎம் டெபிட் கார்டு இருக்கா? இருக்கு. என்ன கார்டு சார் அது? டெபிட் கார்டு தான் இருக்கு. அதான் சார், அதாவது ஐஓபி இல்லையே சார், நம்மளுக்கு விசா கார்டு, மாஸ்டர் கார்டு, மாஸ்ட்ரோ கார்டு, ஆமா விசா கார்டு இருக்கு. விசா கார்டு இருக்குது. இந்தியாவில் வந்து ஜன்தன் யோஜனான்னு ஒன்று கொண்டாந்தாங்க. அப்போ சொன்னாங்க ரூபே கார்டு எல்லாரும் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா விசா, மாஸ்டரு, மாஸ்ட்ரோன்னு எல்லா கார்டுமே, ரூபே கார்டை தவிர பாக்கி எல்லா கார்டுமே வெளிநாட்டு நிறுவனங்களுடைய கார்டு. நம்ம வந்து அந்த கார்டை யூஸ் பண்ணி டிரான்சாக்ஷன் பண்ணுறப்ப கவர்மெண்ட் வந்து அந்த கார்டு எந்த நாட்டுக்கு சொந்தமோ அந்த நாட்டுக்கு வந்து ஒரு அமௌண்ட்டை கட்டிக்கிட்டு இருக்கு. அதனால் வந்து நாட்டுக்கு நிறைய நஷ்டம் ஏற்படுது. நீங்கள் எல்லாருமே ரூபே கார்டுக்கு மாறுங்க அப்படின்னாங்க. இங்கே இருக்கிறதுல எத்தனை பேர் நான் ரூபே கார்டை மட்டுமே யூஸ் பண்ணி என்னோட காசை நான் மட்டுமே, அதாவது நம்ம நாட்டு காசை நாம மட்டுமே யூஸ் பண்ணுறோன்றவங்க எத்தனை பேர்? இவ்வளோ பேர் நம்ம கஷ்டப்பட்டு உழைச்ச காசை வரியா கட்டுறோம். கவர்மெண்ட் அந்த வரியெல்லாம் கொண்டு போய் யாரோ ஒரு நாட்டுக்கு, வேற ஏதோ நாட்டுக்கு சர்வீஸ் டாக்ஸ்ன்னு கட்டுது, சர்வீஸ் சார்ஜுன்னு கட்டுது. ஸோ நம்ம வந்து நம்மளோட காசை கொண்டு போய் அடுத்தவங்க கையில் கொடுக்கறதுக்கு காசை வச்சுட்டு நம்ம நாடு அடித்த காசு நம்மளே வச்சுட்டு டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு போகலாமே. ரூபே கார்டு எவ்வளோ வந்து விளம்பரம் பண்ணாங்க, எவ்வளோ பண்ணாங்க. இந்தியன் கவர்மெண்ட்டுடைய வெப்சைட்டு ஐஆர்சிடிசி வெப்சைட்டில் ரூபே கார்டு ஒர்க் ஆகுறது இல்லை. பேங்க்கில் வந்து கஸ்டமர்ஸ் எங்ககிட்ட கேட்குறாங்க, எனக்கு ரூபே கார்டு வேணாம், எனக்கு இங்கே விசா கார்டு தான் தரணும்னு. விசா கார்டு தான் ஒர்க் ஆகுது, எனக்கு விசா கார்டு தாங்கன்னு கேட்குறாங்க. அப்போ எதை ஃபஸ்ட்டு உருவாக்கி இருக்கணும்? நம்ம ரெடி ஆகிடும்ன்றோம். அது வரைக்கும் நம்ம எதுக்கு வேற யாருக்கோ போய் கப்பம் கட்டிட்டு இருக்கணும்? ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கணும். பிளாக் எக்கனாமிக்கும் கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷனுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை, டிமானிட்டைசேஷனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஒரு நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. இந்த பிளாக் மணி டிமானிட்டைசேஷன் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, பண்ணிவிட்டு அந்த திட்டம் ஃபெயிலியர்னு நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கிறோம். ஃபெயிலியர்னு புரிஞ்ச பிறகு அடுத்து கொண்டு வராங்க கேஷ்லெஸ் எக்கனாமி, கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷனை கொண்டு வரோம் அப்படின்னு சொன்னாங்க. கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன் எந்த நாட்டிலையுமே முழுமையான சாத்தியம் கிடையாது. இதற்கான தனியான சட்ட பிரிவுகள், சட்ட அமைப்புகள், அமைச்சகம் வச்சு செயல்படுத்தக்கூடிய அமெரிக்கா போன்ற பெரிய நாடுகளிலே முழுமையான கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன் சாத்தியம் கிடையாது.
அப்படிப்பட்ட கால சூழ்நிலையில் இந்தியாவில் இது சாத்தியமா இல்லையாங்கிற பேச்சு வந்தப்போ லெஸ் கேஷ் டிரான்சாக்ஷன், அதாவது குறைந்த பண மதிப்பை வச்சு நம்ம டிரான்சாக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இதுதான் பிரச்சனை. எதையுமே முன்கூட்டியே திட்டமிடாமல் ஒரு விளம்பரத்துக்காக பண்ண மாதிரியான ஒரு விஷயமா இதை நான் பார்க்குறேன். படித்தவர்களுக்கே வந்து ஐயோ நெட்டில் போனால் அதை எல்லாருமே பார்த்துருவாங்க, என்ன இருந்தாலும் நம்ம பேங்க்கில் போகலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா இதில் வந்து பாதுகாப்பு வசதிகள் இருக்குது. பாதுகாப்பு வசதிகள் எந்த அளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஹேக்கிங்க்குனே ஒரு ஸ்டடீஸ் இருக்குது சார். அதை படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க சார். இப்போ ஆண்ட்ராய்டு ஆப் நம்ம யூஸ் பண்ணுறோம். அது யூஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கே தெரியாமல் எத்தனை ஹேக்கர்ஸ் இருப்பாங்கன்னு தெரியாது. இப்போ வைரஸ்ன்றாங்க, ஹேக்கர்ஸ்ன்னு இருக்காங்க. ஹேக்கர்ஸ்னா உங்களுக்கே தெரியாமல் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து காசு இது பண்ணலாம், எடுத்துக்கலாம். அப்போ எப்படி அந்த மக்களுக்கெல்லாம் தெரியும்? இப்போ கேஷ்லெஸ் எக்கானமின்றாங்க. கையில் நம்ம காசு கொடுக்கறதுக்கும் ஆன்லைனில் டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கும் இப்போ நம்ம போய் சேர்ந்துச்சா, அங்கே அவங்கக்கிட்ட போயிடுச்சா, எப்படி நம்மளுக்கு நீங்கள் அனுப்புறீங்க ஒருத்தவங்களுக்கு கேஷு, நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறீங்களா ரிசீவ் ஆகிடுச்சா அப்படின்னு தானே நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. அதுவே நீங்கள் கையில் கொடுத்தீங்கன்னா ஓகே நம்மளுக்கும் மனசு நிறைவாக இருக்கும்ல சார். இப்போ வந்துட்டு பைசா கையில் வாங்கினா கூட இல்லைன்னு தான் சார் சொல்கிறாங்க. 100 ரூபாய் வாங்கிட்டு 50 ருபீஸ்க்கு நான் வெஜிடபிள் வாங்கினேன் சார். அந்த அம்மா என்ன சொன்னாங்க, நீ 50 தான் கொடுத்த அப்படி. அங்கே இருக்கவங்க எல்லாருமே சொன்னாங்க 100 தான் அந்த பொண்ணு கொடுத்தா அப்படின்னா. அந்த மாதிரியும் இருக்குல்ல சார். அக்கௌண்ட்லேருந்து பைசா எடுத்தால் அது எடுத்தோன்ற ப்ரூஃப் இருக்கும் சார். இப்போ நம்ம கையில் கொடுத்துட்டு அந்த அம்மா சொல்லி நம்பாத போது நம்ம யார் சார் கூப்பிட்றது? நிதி ஆலோசகர் திரு விவேக் கார்வா அவர்கள் இருக்கின்றார்கள். உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நிதி ஆலோசகராக இருக்கிறதுனால நீங்கள் எது சாத்தியம் நினைக்கிறீங்களா இந்த கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன்? எஜுகேட்டட் பீப்புள் வந்து பாசிட்டிவாக யோசிக்கிறது இல்லை, எல்லாமே நெகட்டிவாக தான் போகணும். இது வந்து சாத்தியமே இல்லை. அதான். ஆனால் நீங்கள் வந்து கேமராவோட மீடியா எடுத்துகிட்டு ஆஃபீஸ்க்கு வந்து வரலாம். நான் வந்து என் செக் புக்கு, டெபிட் கார்டு ஸ்டேட்மெண்ட்டு, கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட் காமிக்கிறேன். டீ சப்ளை பண்ணுறேன்ல ஆஃபீஸில், எவ்வளோ 700 ருபீஸ், 800 ரூபா, அவ்வளோதான். அவங்களுக்கு வந்து நாங்கள் வெறும் செக் தான் கொடுக்குறோம். ஓகே, 1000 ரூபா ஒரு நேபாளி வாட்ச்மேன் இருக்கார், அவர் செக் தான் வாங்குறாரு. ஸோ இவங்களுக்கு எல்லாம் சாத்தியம். ஸோ படிக்காதவங்க வந்து ஈஸியாக எடுத்துக்கிறாங்க, ஆனால் படித்தவங்க வந்து இதை சாத்தியமே இல்லை. ஒரு ஃபேமிலியில் வந்து ஒருத்தர் படித்தவன் டெஃபினட்டாக இருக்கான். ஓகே, திருப்பி டேட்டா படி 99% ஃபேமிலிஸ் நம்ம நாட்டில் வந்து இன்றைக்கி ஒரு பேங்க் அக்கௌண்ட்டாவது இருக்காங்க, வங்கி அக்கௌண்ட் அங்கே இருக்குது. 99% இது வந்து டேட்டா நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணிக்கலாம். அண்ட் மோர் தென் 74-75% வந்து பேங்க் அக்கௌண்ட்ஸு எல்லாருக்கிட்டையும் இருக்குது. ஸோ இந்த ஜன்தன் யோஜனா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண அப்புறம் 24 கோடி அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாருக்கிட்டும் இது வந்து இருக்குது. ஸோ ஒரு ஃபெசிலிட்டியை வந்து யூஸ் பண்ணல பேசிக்காக. ஸோ அது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் ப்ரமோட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் சார், அது வந்து எங்கெங்கே ப்ரமோட் பண்ணணும், நீங்கள் வந்து டெஃபினட்டாக சொல்லிக் கொடுக்கணும் மக்களுக்கு. இப்போ ருபே கார்டு பற்றி ஒருத்தர் பேசிட்டு இருந்தார். இன்ஃபேக்ட் நான் ஏன் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் வந்து போட்டேன் என்னென்னா, ப்ளீஸ் ஸ்டார்ட் யூஸிங் ருபே கார்டு. அது வந்து ஒரு இந்தியன் கம்பெனி, ருபே கார்டு யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னொன்று மேஜர் பாயிண்ட் இங்கே வந்து கேஷ்லெஸ் எக்கானமி. கேஷ்லெஸ்னால் பணமே இருக்கக்கூடாது, அந்த மாதிரி எக்கானமி வந்து சாத்தியம் இல்லை. அது வந்து பிரதமரே சொல்ல, பிரதமரோட நீங்கள் ஃபஸ்ட்டு பேட்டி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் கேஷ் எக்கானமி. லெஸ் கேஷ்னா என்ன, இப்போது நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதோட அதிகமாக அதை கம்மி பண்ணிவிட்டு டிஜிட்டலாக அதிகமாக போகணும்னு சொல்கிறது. ஓகே, ஸோ இது சார்ஜஸ், சர்வீஸ் சார்ஜஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பிரதமர் வந்து ஒரு பீம் ஆப்னு லான்ச் பண்ணார். நான் யூஸ் பண்ணியிருக்கேன், என் ஃபோனில் இப்போ கூட இருக்குது, நான் ஷோக்கு அப்புறமா வந்து காமிக்கலாம். 50 ரூபா கூட நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். என் வங்கியிலேருந்து உங்கள் வங்கிக்கு வந்து டைரெக்டாக போகும். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆப், அது ஏதோ கார்பரேட்டோ ப்ரைவேட்டோ எதுவுமே இல்லை, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆப் அது. ஸோ 50 ரூபா 5 ரூபா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம், நான் என் அக்கௌண்ட்லேருந்து உங்கள் அக்கௌண்ட் வந்து டக்குன்னு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அது. ஸோ இது வந்து லெஸ் கேஷ் இதுக்கு ஆகணும். இதோட பெனிஃபிட்ஸ் வந்து இன்றைக்கி வந்து யாரும் பார்க்குறது இல்லை. இதோட பெனிஃபிட்ஸ் என்ன ஆகும், இன்றைக்கி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 10 லட்சத்து ரூபா மேலே நீங்கள் வந்து சம்பாதிச்சிங்கன்னா 30% வந்து வரி கட்டணும். 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே வந்து நீங்கள் சம்பாதிச்சிங்கன்னா 10% மினிமம் வரி கட்டணும். இப்போது கவர்மெண்ட்டுக்கு வந்து 1000 ரூபாய் தேவைன்னு வைங்களேன். இப்போ 1000 ரூபாய் வந்து 100 பேர்கிட்ட தான் வந்துட்டு இருக்கு. ஸோ ஒரு ஆள்கிட்ட வந்து 10 ரூபா வாங்கிட்டு இருக்காங்க. அதே வந்து 1000 பேர் வந்து வரி கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது 10% வந்து 2 லட்சம் பதிலாக வந்து 5 லட்சம் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கும், 30 வந்து 20 ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆனால் தான் கருப்பு பணம் வந்து இல்லாமல் போயிடும். ஹேக்கர்ஸ் இருக்காங்க அப்படின்றாங்க. இதில் வந்து எந்த மாதிரியான பாதுகாப்பு வசதிகள் இல்லைன்றாங்களே, கிராம மக்களுக்கு இது அறிமுகம் இல்லை. இப்போ அந்த பாஸ்வேர்டு அவங்களால ஞாபகம் வச்சுக்க முடியாது. பாதுகாப்பு வசதி எப்படி நீங்கள் எஜுகேட் பண்ணாமல் எப்படி நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க? இன்னொரு பாயிண்ட், கிராமத்தில் போயிட்டு பாருங்க, எத்தனை பேர் வந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்ணல. இன்னைக்கு தேதியில் வந்து 90% இங்கே யார் வந்து வாட்ஸ்அப் இல்லாமல் இருக்காங்க கேளுங்க, எல்லாருக்கிட்டையும் இருக்கும். டெஃபினட்டாக 10 ஃபார்வர்ட் டெய்லி வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லாருக்கிட்டையும் வாட்ஸ்அப் இருக்குது, எல்லாருக்கிட்டையும் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருக்குது, எல்லாமே வந்து பண்ணுறது. ஆனால் இது வந்து என்னால் ஆகாது. இது ஒரு நெகட்டிவ் அப்ரோச். ஸோ நீங்கள் வந்து பாசிட்டிவாக யோசிச்சுட்டு அண்ட் சொன்ன மாதிரி சில வயசானவங்க இருப்பாங்க டெஃபினட்டாக, ஆனால் அவங்கள வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்கன்னா டெஃபினட்டாக இது வந்து சாத்தியம்.
ஹேக்கர் பற்றி பிக் பாக்கெட் கூட ஆகுது. அண்ட் இன்றைக்கி வந்து டெக்னாலஜி ரொம்ப ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் நிறைய இன்ஜினியர்ஸ் இங்கே உட்காந்துருப்பாங்க. நான் வந்து இன்ஜினியர் இல்லை, ஆனால் அவங்க வந்து பாதுகாப்பு வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஓடிபி நீங்கள் சொன்னீங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி. ஸோ நீங்கள் வந்து அங்கே டிரான்சாக்ஷன் பண்ணால் கூட ஓடிபி என்கிட்ட வரும். ஆனால் நம்ம மக்கள் வந்து யோசிக்கிறது இல்லை. எவனும் ஃபோன் பண்ணி ஓடிபி வந்திருக்குப்பா சொல்லுன்னு சொன்னால் அது ஓடிபி கூட ஃபோனில் சொல்லுவாங்க, யாருன்னு கூட தெரியாது. ரைட். ஸோ சேஃப்டி டெஃபினட்டாக இன்றைக்கி ஹை அண்ட் சேஃப்டி இருக்குது. ஏதாவது ப்ராப்ளம் ஆனால் உடனே வந்து அதை வந்து ட்ராக் பண்ண முடியுது, எல்லாமே இருக்கு. ஓகே, ப்ராப்ளம்ஸ் இருக்கும், அது ப்ராப்ளம்ஸை வந்து நீங்கள் எப்படி குறைக்கலாம் அதான் நீங்கள் வந்து பார்க்கணும். இது வந்து பாசிபிள் இல்லைன்னு சொல்ல முடியாது. மற்ற நாட்டில் பாசிபிளாக நம்ம நாட்டிலும் பாசிபிளுங்க. நம்ம ஏன் நம்மளே டிகிரேட் பண்ணுறோம்? சில நாட்டில் வந்து 60% வந்து கேஷ்லெஸ்ஸாக இருக்கு. நம்ம அவ்வளோ குறைவா சர்வீஸ் சார்ஜ் ஏன் நான் பே பண்ணணும்? எனக்கு அது நஷ்டம் தானேன்றாங்க. இந்த பீம் ஆப் இருக்குல்ல, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆப், ஒரு பைசா சர்வீஸ் டேக்ஸ் இல்லை, சர்வீஸ் சார்ஜும் இல்லை, சர்வீஸ் டேக்ஸும் இல்லை. நான் ₹1 அனுப்பினா உங்க பேங்க்ல ₹1 கிரெடிட் ஆகும், எனக்கு வந்து 1 பைசா. அது எத்தனை பேருக்கு போய் சேர்ந்துருக்கு? போய் சேரலையே, அதுதானே பிரச்சனை. அப்ப நீங்க அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன் சார். இப்போ உங்க இந்த தொலைக்காட்சி மூலியமா வந்து எத்தனை பேருக்கு சேரும்? ஸோ நம்ம வந்து எல்லாருக்கிட்ட பேசினா ஆட்டோமேட்டிக் இப்போ எத்தனை பேருக்கு பீம் ஆப் பத்தி தெரியும்? நம்ம வந்து ஃபேஸ்புக்கில் எல்லா ஜோக்ஸ் எல்லாம் ஃபார்வர்ட் பண்ணுவோம், வாட்ஸ்அப்பில் ஜோக்ஸ் ஃபார்வர்ட் பண்ணுவோம். இது வந்து சீரியஸான விஷயம் எத்தனை பேர் எடுக்கிறாங்க? அதான் இன்னைக்கு நம்ம யூத் இருக்காங்க. நன்றி வேகாராவ். திருமதி ஜெமிலா மேடம், அடிப்படை வசதிகள் செய்யாமலே நீங்கள் எத்தனை கிராமத்தில் வந்து நீங்கள் ப்ராட்பேண்ட் வசதி கொடுத்துருக்கீங்க, அதில் ஸ்பீடு எத்தனை இருக்குது, 4G இருக்கிறதா? இப்போ அடிப்படை வசதிகள் செய்யாமல் நீங்கள் அறிவித்தது வந்து எந்த விதத்தில் நியாயம்? அடிப்படை வசதி இல்லை, என் கிராமத்து மக்கள் இப்படியே தான் இருக்காங்க, மின்சார வசதி இல்லை, அந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் முதல்ல முறியடிச்சிட்டு இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் இந்த திட்டத்தை முன்னெடுத்து செல்ல முடியும். அவங்க நினைச்சா முடியாதது எதுவுமே கிடையாது. அத்தனை இளைஞர்களும் திறமையானவர்களாக இருக்கிறார்கள். இன்னைக்கு லிட்ரஸி ரேட்டு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், ஒட்டுமொத்த இந்தியாவில் 74% இருக்காங்கன்றாங்க. அப்போது ஒவ்வொரு இளைஞரும் படித்த வீடு இருக்கத்தான் செய்கிறது, இல்லாமல் யாருமே கிடையாது. தன்னோட பேரண்ட்ஸுக்கு பணம் அனுப்பணுன்ற சிந்தனை இருக்கிற இளைஞர்கள் கூட இன்னைக்கு ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணும் பொழுது அவங்களுடைய நேரம் விரயம் ஆவதில்லை, சேஃபாக போய் சேருது. இன்னைக்கு இந்த கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன்னால யாருக்கு பெனிஃபிட் யாருக்கு கஷ்டம்னு சொல்லி பார்த்தா அரசாங்கத்துக்கு இதனால் வரக்கூடிய பயன்கள் ரொம்ப ரொம்ப அதிகம். அரசாங்கம் பயன் பெறுமானால் அது அனைத்து மக்களுக்கும் போய் சேரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். எப்படின்னா, ஒரு மருத்துவமனை தரமானதாக இருக்க வேண்டும், பள்ளிகள் தரமானதாக இருக்க வேண்டும், சாலைகள் தரமானதாக இருக்க வேண்டும், இங்கே இருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸு வசதி எல்லாமே தரமாக இருக்கணும். அப்படின்னா உண்மையாகவே அரசாங்கத்திற்கு சேர வேண்டிய வருமான வரியெல்லாம் கரெக்டாக போய் சேரணும். 10 லட்சத்திற்கு மேல் சம்பாதிக்கக்கூடியவர்கள் என்று இந்த 130 கோடி மக்கள் வாழ்கின்ற இந்த இந்தியாவில் 24 லட்சம் பேர் தான் டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க. அப்படியாங்க? 10 லட்சம் பேர்னா ஒவ்வொருத்தர் கார் எவ்வளவு ரூபாய் மதிப்புள்ள கார் வச்சிருக்கிறாங்க யோசிச்சு பாருங்க. ஒரு வீட்டில் கார் இல்லாமல் இல்லை. இன்னைக்கு சென்னையில் 1க்கு 2 கார் வச்சிருக்கிற மக்கள் இருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் வருமான வரி செலுத்துகிறார்களா என்று கேட்டால் இல்லை. அப்போ நீங்க இந்த கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன்ற சிஸ்டம் ஒன்று வருது, இவ்வளவுதான் நீங்க பணம் எடுக்கணும், இப்படிதான் பண்ணணுன்ற ஒரு ஸ்கீம் இருக்கும் பொழுது அவங்களுடைய பண பரிவர்த்தனைன்னு சொல்லக்கூடிய மணி டிரான்சாக்ஷன் அளவிடப்படுகிறது. அப்போ கரெக்டா வருது, இவ்வளோ செலவு பண்றாங்க, இவ்வளோ போயிருக்கு, இவ்வளோ ஃபண்ட் அவங்களுடைய அக்கௌண்ட்ல இருக்கு. அப்போ அதை கரெக்டா மானிட்டர் பண்ணும் பொழுது ஒழுங்காக வருமான வரி செலுத்தியே ஆக வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும். இதனால நிறைய நன்மைகள் இருக்கிறது. பிராட்பேண்ட் சர்வீஸ் நீங்கள் எல்லா கிராமத்துக்கும் கொடுத்துட்டீங்களா? அப்போ கிராமத்தில் இருக்கவங்களும் இதை பண்ணணும் அப்படின்றீங்க. அப்போ அடிப்படை வசதிகள் நீங்கள் கொடுத்துட்டீங்களான்னா அடிப்படை வசதிகள் நீங்கள் கொடுக்கல. உண்மையா சொல்றேன், ஒரு கீரைக்காரமாக ஸ்வைப் கார்டு வாங்கி வச்சுட்டாங்க, மிஷின் வாங்கி வச்சிருக்காங்க, அவங்களுடைய பண பரிவர்த்தனைகள் வந்து டிரான்சாக்ஷன் அவங்க அக்கௌண்ட்டுக்கு போகுது. ஏன் போறதுனால என்ன நடக்கும்? அவங்க கிட்ட மாசம் ஒரு நாளைக்கு அவங்க 1000 ரூபாய்க்கு விற்கக்கூடிய ஒரு தகுதி படைத்திருந்தவங்களா இருந்தா ஒரு மாசத்துக்கு கால்குலேட் பண்ணும்போது 30,000 ரூபாய் அவங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு போகும். இதனால என்ன நடக்குது? இதையெல்லாம் உற்று பார்த்துட்டு இருக்கக்கூடிய வங்கிகள் நேரடியாக அவங்கள வந்து போய் அணுகுறாங்க. அம்மா உங்களுக்கு ஏதாவது லோன் வேணுமா, உங்களால் கட்ட முடியும் போல தோணுது, இந்த முத்ரா லோன்ஸ் எல்லாம் வந்துடுது. யாருக்காக வந்தது? இப்படிப்பட்ட சிறு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் தான் அந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது. ஆனால் அதை நிறைய பேர் வந்து வாங்க முடியல. ஒரு 3.5 கோடி பேர் தான் இந்தியாவிலே அது பயனீட்டாளர்களாக இருக்கிறாங்க. முத்ரா வங்கி லோனு இது வந்து படித்தவங்களுக்கு மட்டும் இல்லை, படிக்காதவங்களும் பயன்படுத்தி கொள்ள முடியும். மொபைல் ஃபோன் வரும்பொழுது யாருமே யூஸ் பண்ண முடியல, ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது, என்னன்னே தெரியலன்னு சொன்னாங்க. ஆனால் நம்மளுடைய பிள்ளைகள் எல்லாரும் அவங்க பேரண்ட்ஸுக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி டச் ஃபோன் யூஸ் பண்ண தெரியாத எந்த 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களோ 60 வயசு மேலே இருக்கிறவங்களோ கூட இல்லை, அவங்க கூட ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கிறாங்க. அப்படி என்றால் நிச்சயமாக
ஒன்றே ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், இன்றைய இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அவர்கள் நினைத்தால் இதை மாற்ற முடியும். என்னவென்றால், ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு நாட்டின் வளர்ச்சி ரொம்ப முக்கியம். நம்ம இந்த காலகட்டத்தில் இருக்கிறோம். ஒரு பொருளாதார ரீதியான ஒரு சீர்திருத்தம் வருவதற்கான ஒரு முயற்சியாக மத்திய அரசாங்கம், இந்திய அரசு எடுத்து வந்திருக்கிறது இந்த திட்டத்தை. அப்போ இந்த திட்டத்தை ஒரு உயர்ந்த இடத்திற்கு கொண்டு போக வேண்டும் என்றால் அனைவருடைய ஒத்துழைப்பு வேணும். எந்த காரியமே முடியாதுன்னு சொன்னால் எதையுமே முடியாது, சாதிக்க முடியாது என்ற சூழ்நிலை தான் இருக்கும். நிச்சயமாக இது பயன் தரக்கூடிய ஒரு திட்டம். இதை இளைஞர்கள் கொண்டு போய் சேர்ப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நன்றி ஜெமிலா மேடம். 856 பிஓஎஸ் மிஷின் தான் வந்து 10 லட்சம் பேருக்கு இருக்குது. அதுதான் கணக்கு இன்னைக்கு. ரெண்டாவது வந்து இன்டர்நெட் ப்ராட்பேண்டை பற்றி நம்ம நிறையா பேசுகிறோம். வந்து இன்டர்நெட் ப்ராட்பேண்ட் ஸ்பீடை வந்து இந்தியா வந்து 108வது நிலைமையில் இருக்குது. ஸ்வீடனோ, ஃபின்லாண்டோ, நார்வேயோ, நியூசிலாண்டோ எது பார்த்தாலும் எல்லாம் 1லேருந்து 10க்குள்ளே இருக்குது. அதுதான் இன்றைக்கி நிலைமை. சைபர் செக்யூரிட்டி ரொம்ப ரொம்ப அன்சேஃப். நம்ம 32 லட்சம் டெபிட் கார்டோட டேட்டா வந்து நம்ம ஸ்டீல் பண்ணியிருக்கோம். ஆக்சிஸ் பேங்க்கும் எஸ்பிஐயும். அதில் எஸ்பிஐ வந்து 6 லட்சம் திருப்பி கொடுத்துட்டாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம். ஏகப்பட்ட இன்டர்நெட் ஃப்ராட் நடக்குது. வந்து இதுக்கெல்லாம் வந்து அப்புறம் சார் சொன்னால் நம்ம எஜுகேட் பண்ணணும்னு. யார் எஜுகேட் பண்ணுவாங்க? பேங்கர்ஸா, கவர்மெண்ட்டா, யார் பண்ணுவாங்க? ஒரு 10 லட்சம் ஸ்கூல் கட்டினாலும் எல்லாருமே லெட்டரேட் ஆக மாட்டாங்க. அதில் படிக்க வைக்கணும். மேம் சொன்னாங்க கவர்மெண்ட்க்கு நம்ம வரிப்பணம் கட்டுறதுனால மக்களுக்கு நல்லது அப்படின்னு சொன்னாங்க. நான் கேட்குறேன், அந்த வரிப்பணம் கரெக்டாக மக்கள்கிட்ட வந்து சேருதா? நம்ம இப்போ கட்டிகிட்டு இருக்க டேக்ஸை வச்சுருந்தாலே இந்தியா வல்லரசு நாடு தான். அதில் எந்த குறையுமே இல்லை. ஃப்ராடே பண்ணாமல், ஊழலே பண்ணாமல் மக்களுக்கு போய் செஞ்சுன்னா நம்ம எவன்ட்டையுமே போய் கையேந்தி நிற்க வேண்டியதுலேருந்து என்னுடைய பெரிய கருத்துங்க. என்ன மாதிரி முதியோர்கள், படிக்காதவங்க, கிராம மக்களுக்கெல்லாம் இந்த பண பரிவர்த்தனை சாத்தியம் இல்லைங்க. எனக்கே இந்த நெட்வொர்க்கிங் எல்லாம் பற்றி தெரியவே தெரியாது. இந்த பாப்பா வந்து எத்தனையோ கார்ட்ஸ் சொல்லுச்சு, எனக்கு ஒரு கார்டு கூட தெரியாது. இந்த முழு பரிவர்த்தனை முழுசா செயல்படணும்னா இன்னும் பல வருஷங்கள் ஆகும். பிஓஎஸ்ங்கிறது தரக்கூடியது கரண்ட் அக்கௌண்ட். கரண்ட் அக்கௌண்ட்டுங்கிறது பிஸ்னஸ் பர்சன்ஸ்க்காக மட்டுமே இருக்கிற அக்கௌண்ட்டு. இப்போ நம்ம ஜன்தன் யோஜனால வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண மாதிரி அந்த அக்கௌண்ட் எல்லாம் பிரான்ச் லெவலில் ஓப்பன் பண்ண முடியாது. ஜோனல் ஆஃபீஸு அந்த அக்கௌண்ட்டோட லெவலை பொறுத்து மேலே தான் ஓப்பன் பண்ண முடியும். பிரான்ச் லெவலில் யாருமே ஓப்பன் பண்ண முடியாது. யாராவது கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு வந்தாங்கன்னா போயிட்டு 1 மாதம் கழிச்சு வாங்கன்னு சொல்லி அனுப்புகிறோம். அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு திங் அவங்க பேரில் கடை, ஆஃபீஸ் ஏதாவது ஒன்று ரெஜிஸ்டர் ஆகிருக்கணும். தெரு ஓரத்தில் கீரை கடை வச்சிருக்கிற அம்மா எங்கேருந்து ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வாங்கினாங்கன்னு தெரியல. அதுக்கு அடுத்து ஃபஸ்ட்டு கடை ரெஜிஸ்டர் ஆகிருக்கணும், பேன் நம்பர் வேணும், டேன் நம்பர் வேணும், டின் நம்பர் வேணும். இப்படியெல்லாம் நிறைய இருக்குது. இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். அந்த அக்கௌண்ட்டில் அவங்க மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். மினிமம் பேலன்ஸ் சாதாரண ஒரு கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு 5000 ரூபா. மினிமம் நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் காமிச்சிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணி வாங்கணும். அப்ளை பண்ணி வாங்குற அளவுக்கு அந்த அம்மாவுக்கு இது இருந்ததுன்னா எனக்கு தெரிஞ்சு யாரும் கீரை கடைக்காரங்களோ பூக்கடைக்காரங்களோ யாருமே வந்து பிஓஎஸ் யூஸ் பண்ணுற அளவில் இல்லை. மேடம் வந்து பின்னாடி தான் இருக்கிறாங்க, தரப்பு முன்னாடி வரல. அவங்க இப்போ அட்ரஸ் கொடுத்தாங்கன்னா இந்த ஷோ முடிச்சு அவங்க வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே M-Swipeன்னு சொல்லிட்டு மிஷின் ஒன்று இருக்குது. அது ரேட் பார்த்தா ஒரு 3500 மட்டும்தான். எதுவுமே தேவையில்லை, டேரெக்டாக அவங்க வீட்டில் நிற்பான். இந்த நிமிஷம் நீங்கள் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா இந்த ஷோ முடிச்சு போகிறதுக்குலாம் அவங்க வீட்டில் நிற்பான். அந்த M-Swipe அதன் மூலிமா வந்து எல்லா பரிவர்த்தனை செஞ்சுக்கலாம். அதனால் M-Swipeன்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்துருக்காங்க. கொஞ்சம் பாருங்கள். இந்த அன்சர்க்குலேட்டட் கரன்சி, கணக்கில் வராத பணம், எல்லாத்தையும் புழக்கத்தில் வராத பணம் பதுக்கி வச்சு மக்களுக்கு ஏன் தட்டுப்பாடு வந்துச்சுன்றதை யாருமே நம்ம சிந்திக்கவே இல்லை. இத்தனை நாள் வருஷமே ஒரு சின்ன ஸ்கூல் எடுத்துங்க. இன்றைக்கி நர்சரி ஸ்கூல் ஆரம்பிக்கிற ஆள் 3 பிரான்ச்சு 3 வருஷத்தில் சிட்டியில் ஓப்பன் பண்ணுறான். அவனுக்கு போகக்கூடிய காசு உங்களுக்கு 5000 ரூபா பீஸ் வாங்கிட்டு 1000 ரூபாய்க்கு ரெசிப்ட் கொடுத்துட்டு 4000 ரூபா மிச்சத்தை அவன் ஒல்லையில் போட்டுக்கிறான். நீங்கள் இதே ரொக்கமில்லா பரிவர்த்தனை ஒரு இடத்துலையும் கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் இட் வில் கம் டு தி பிளாக் அண்ட் ஒயிட். வங்கி ஊழியத்தினுடைய தலைவர் சிபி கிருஷ்ணன் அவர்கள் நம்முடைய இருக்கின்றார்கள். ஸோ இந்த பரிவர்த்தனை முழுமையான பணமில்லா பரிவர்த்தனை சாத்தியமா இல்லையா சார்? இந்த பணமில்லா பரிவர்த்தனை என்பது ஒரு மக்கள் மீது திணிக்கப்பட்ட ஒரு நடவடிக்கையாக பார்க்குறேன். அதுதான் பிரச்சனைக்குரிய விஷயமா இருக்குது. நீங்கள் வந்து ஆரம்பத்தில் நவம்பர் மாதம் 8ஆம் தேதி ஒரு 4 கோல் செட் பண்ணார் நம்ம பாரத பிரதமர் திருவாளர் மோடி அவர்கள். ஒன்று என்ன சொன்னார்னா, கருப்பு பணம் ஒழிப்போம், கள்ளப்பணம் ஒழிப்போம், தீவிரவாதிகளுக்கான பணத்தை ஒழிப்போம், லஞ்ச லாவண்யம் ஒழிப்போம். அங்கே வந்து கேஷ்லெஸ் எக்கானமி இல்லை. பிறகு போக போக ஒரு 10 நாள் 15 நாள் 20 நாள் கழித்து தான் அது வருது. இன்றைக்கும் கூட என்ன, கடைசியாக நம்முடைய ரிசர்வ் வங்கியினுடைய கவர்னர் அவர்கள் பார்லிமெண்ட்ரி பேனல் முன்னாடி என்ன சொல்லியிருக்கான்னு சொன்னால், 15.44 லட்சம் கோடி என்பது இன்றைக்கி டிமானிட்டைஸ்டு கரன்சி, செல்லா பணமாக அறிவிக்கப்பட்ட நோட்டுகள். அவர் வந்து இது வரைக்கும் 9,20,000 கோடி ரூபாய் 9.2 lakh crores தான் செலுத்தியிருக்கோங்க. இப்போ இந்த பாக்கி என்ன பண்ணுறது, அதுக்கான ஒரு விஷயமாக இன்றைக்கி கேஷ்லெஸ் எக்கானமி வருது. இன்றைக்கி ஏடிஎம் இல்லைன்னு சொன்னால் இவ்வளோ பேருக்கு வந்து கேஷ் டிரான்சாக்ஷன் போயிருக்காது.
வெறும் வங்கி மட்டும் இருந்திருந்தா. ஏடிஎம்ன்றதே ஒரு டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் தான், அப்படி பார்க்கணும். காசோலையில் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் 138 படி காசோலை திருப்பி செலுத்தப்பட்டால் அல்லது பணம் இல்லாமல் திருப்பி செலுத்தினா அது வந்து ஒரு குற்றம். ஆனால் என்ன நடைமுறையில் இருக்க நிலைமை, நீங்கள் வந்து பேங்க்கு போனோம், உங்கள் செக்கு ரிட்டர்ன் ஆகிருக்கும், நீங்கள் அந்த மெமோ கலெக்ட் பண்ணணும், அந்த கலெக்ட் பண்ணி அவருக்கு ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும், 30 நாளைக்குள்ளே நோட்டீஸ் கொடுக்கணும், அதுக்கப்புறம் 15 நாள் வெயிட் பண்ணணும், அதுக்கப்புறம் நீங்கள் கேஸ் போடணும். அவர் எவ்வளோ பணம் தரலையோ அது மாதிரி 2 பங்கு அபராதம் அல்லது 2 ஆண்டு சிறை அல்லது 2மோ. இது மாதிரி நம்ம நாட்டில் எவ்வளோ கேஸ் பெண்டிங் இருக்குது தெரியுமா? 18 லட்சம் கேஸ் பெண்டிங் இருக்குது. அதில் 80,000 கேஸு ஹைகோர்ட்டில் பெண்டிங் இருக்குது, உயர்நீதிமன்றங்களில். இப்படி ஒரு வீக் சட்டத்தை வைத்துக்கொண்டு இன்றைக்கி நீங்கள் செக்கை வந்து கேஷுக்கு மாற்றாக சொல்ல முடியாது. இது நம்பர் 1. நம்பர் 2, நம்ம நாட்டினுடைய அடிப்படை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எடுத்துங்க. நீங்கள் வந்து ஸ்வீடனை பாருங்கள், நெதர்லாண்டை பாருங்கள், நார்வே பாருங்கன்றீங்க. ஸ்வீடனில் 1 கோடி பாப்புலேஷன், நம்ம நாட்டில் 130 கோடி. ஸ்வீடனில் 100% லிட்ரஸி, நம்ம நாட்டில் 74 இல்லை 64% தான் லிட்ரஸி. ஸ்வீடனில் 100% இன்டர்நெட் கனெக்டிவிட்டி, நம்ம நாட்டில் 34% தான் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இருக்குது. ஸ்வீடனில் நம்ம நாட்டில் இன்டர்நெட் காஸ்ட் ஆவரேஜ் என்ன ஆகுதோ அதில் 1/10 தான் காஸ்ட். இது ஒரு பக்கம். இதனோட காஸ்ட் மேடம் சொன்னாங்க, நீங்கள் ரோடு போடுவோம் மற்றது போடுவோம். எது முதல்ல? இந்த அரசாங்கத்திற்கு செல்லக்கூடிய அந்த பணம் இன்றைக்கி மக்களுக்கான ஒரு சலுகையாக மாறி இருந்தால் மக்கள் தானாக வந்து ஏற்றுப்பாங்க. இன்றைக்கி ஸ்வீடனில் ஹெல்த் ஃப்ரீ, கல்வி ஃப்ரீ, பென்ஷன் உண்டு, இறந்தால் அரசாங்கமே ஈமச்சடங்கு செய்யும், ஃப்ரீ லீகல் எய்டு. இதில் ஏதாவது இந்தியாவில் இருக்கா? இந்த நாட்டினுடைய வரி பணத்தை இந்த அரசாங்கம் வந்ததுக்கப்புறம், நான் பழசெல்லாம் பேசலை, முதல் 2 வருஷத்தில் 11.5 லட்சம் கோடி ரூபாய் யாருக்கு விட்டு கொடுத்தாங்க? ரெவென்யூ ஃபோர்கான் பட்ஜெட்டில் பெரும் முதலாளிகளுக்கு கார்ப்பரேட் இன்கம் டேக்ஸாக, எக்ஸைஸ் டியூட்டியாக, கஸ்டம்ஸ் டியூட்டியாக பெரும் முதலாளிகளுக்கு 11.25 லட்சம் கோடி ரூபாய் வரிச்சலுகையாக கொடுக்கக்கூடிய இந்த அரசாங்கம் சாதாரண மக்களுக்கான அரசாங்கம் நான் எப்படி நம்புறது? எவ்வளோ கிரெடிட் கார்டு யூசர்ஸ்? 2,60,00,000. இந்த நாடு 130 கோடி மக்களுக்கு நாட்டில் கிரெடிட் கார்டு யூசர்ஸ் வெறும் 2,60,00,000 தான். 71 கோடி டெபிட் கார்டு இருக்குது. ஆனால் அதை பண பரிவர்த்தனை இல்லாமல் பொருள் வாங்குவதற்கு பயன்படுத்தக்கூடிய மக்கள் வெறும் 14 லட்சம் பேர். 0% போட்டிங்கன்னா புள்ளி தான் வரும். இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமை. அதே மாதிரி நீங்கள் டேட்டா எடுத்துக்கங்க. எவ்வளோ பேர்கிட்ட ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது? 22 கோடி பேர்கிட்ட தான் இருக்குது. ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கினா 3000 ரூபாய் மினிமம் வேணும். 3000 ரூபாய் ஃபோன் கொடுத்து 250 ரூபாய் தொடர்ந்து இன்டர்நெட் வச்சுக்கிற வசதி எத்தனை பேர்கிட்ட இருக்குது? நீங்கள் வந்து எலக்ட்ரிசிட்டியை பற்றி பேசுகிறாங்க. எலக்ட்ரிசிட்டியில் என்ன புள்ளி விவரம் சொல்லுது தெரியுமா? 35% கிராமப்புற மக்கள், 6,14,00,000 குடும்பங்கள். ஒரு குடும்பத்தில் 4 பேர்னு வச்சுட்டிங்கன்னா 5ஆல் பெருக்கினீங்கன்னா 30 கோடி மக்களுக்கு இந்த நாட்டில் எலக்ட்ரிசிட்டியே இல்லை. அவர் எங்கே போய் ரீசார்ஜ் பண்ணுவார்? எங்கே போய் அவர் இன்டர்நெட்டை பண்ணுவார்? இதுதான் இந்த நாடு. இந்த நாட்டுக்கு நீங்கள் எலக்ட்ரிசிட்டி முதல்ல வழங்கணுமா? இந்த நாட்டுக்கு கேஷ்லெஸை கொண்டு வரணுமா? இதுதான் கேள்வி. நீங்கள் எது முதல்ல? நம்ம நாட்டில் 87% கேஷ் டிரான்சாக்ஷன் என்று உச்ச நீதிமன்றத்தில் நம்ம நாட்டு அரசாங்கமே சொல்லியிருக்கு. அப்போ இதை ஒரே நாளில் கொண்டு போய் இந்த பக்கம் பண்ணுறதுன்றதுலாம் சாத்தியமே இல்லை. அப்புறம் நீங்கள் சைபர் செக்யூரிட்டி பற்றி கேட்டீங்க. நீங்கள் சைபர் செக்யூரிட்டியில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2003 2 பேங்க் வந்து அதில் எஸ் பேங்க் இருக்குது. அந்த எஸ் பேங்க்கினுடைய ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் இருக்கார் ஹிட்டாச்சின்னு. அவருடைய அந்த ஒரு சர்வீஸ்லேருந்து மட்டும் 32 லட்சம் டெபிட் கார்டுடைய டேட்டாவை ஒரே நாளில் திருட்டாங்க. அக்டோபர் மாதம் 2016 அந்த 32 லட்சம் பேரோட டேட்டா போயிடுச்சு. இப்போ அவசரமாக பதறி போய் ஸ்டேட் பேங்க் மட்டும் 6 லட்சம் பேருக்கு கார்டை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு நாட்டில் சைபர் செக்யூரிட்டியே இல்லாத நாட்டில் ரொம்ப புவர் சைபர் செக்யூரிட்டி நாடுனா அது இந்தியா தான். இந்த நாட்டில் வந்து செலவு காஸ்ட் எடுத்துக்கோங்க. ஒரு 2000 ரூபாய் நோட் அடிக்கிறதுக்கு என்ன காஸ்ட்டு? 3 ரூபா 55 பைசா. ஆவரேஜாக ஒரு 2000 ரூபாய் நோட்டு ஒரு 200 பேர்கிட்ட, குறைஞ்சபட்சம் ஒரு 200 பேர்கிட்ட சுற்றி வந்து அவங்க பாக்கெட்டில் மடித்து வச்சு எல்லாம் மடித்ததுக்கப்புறம் தான் அது சாயில் நோட் ஆகும். அது வரைக்கும் அது செல்லும். அதோட டோட்டல் காஸ்ட் என்ன? 200 பேர்கிட்ட போயிட்டு வந்ததுக்கப்புறம் வெறும் 3 ரூபா 55 பைசா தான். ஆனால் ஒரு 2000 ரூபாய் நீங்கள் வந்து டிரான்சாக்ட் பண்ணிங்கன்னா கிரெடிட் கார்டாக இருந்தால் 1.5%, டெபிட் கார்டாக இருந்தால் 1%, சமயத்தில் 2%, ஆவரேஜாக 1.5% வச்சுப்போம். 30 ரூபா 200 தடவை நீங்கள் அது டிரான்சாக்ட் ஆகி வந்ததுன்னா 6000 ரூபாய் செலவு.
இது வந்து யாரோட செலவு? யூஸ் பண்ணுறவங்களுக்கு இல்லையே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். யூஸ் பண்ணுறவங்களுக்கு இல்லை தான், நாங்கள் மெம்பர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் தான் வாங்குகிறோம். ஆனால் அந்த மெம்பர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டாக இருக்கக்கூடிய கடைகள் அது யார்கிட்ட வாங்குறாங்க? அந்த பணத்தை அவங்களா சுமக்க போகிறாங்க. இது யாருக்கு போகுது? அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இது யாருக்கு போயிட்டுருக்குன்னா இன்றைக்கி விசாக்கு போகுது, மாஸ்டருக்கு போகுது, மாஸ்ட்ரோக்கு போகுது. இதெல்லாம் யார்? வெளிநாட்டு பன்னாட்டு கம்பெனிகள், எம்என்சிஸ், அவங்களுக்கு தான் போகுது. இது ஒன்று. ரெண்டாவது யாருக்கு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா கேட்வே. யாரோட கேட்வே? HDFC பேங்க்கு, ICICI பேங்க்கு, சிட்டி பேங்க்கு, ஆக்சிஸ் பேங்க். இந்த கேட்வேக்கு தான் போகுது. அப்போது ஒரு பக்கம் சாதாரண மக்களுடைய பணம் பூரா யாருக்கு போய் சேருது? அப்போ இந்த பணமல்லா பரிவர்த்தனை மூலமாக அரசாங்கத்திற்கு போய் சேர்ற மாதிரியான ஒரு ஏற்பாடு இருக்கணும். ஒன்று, அந்த பணம் எனக்கான பணமாக திரும்பி வரக்கூடிய ஒரு ஏற்பாடாக இருக்கணும். அப்படியெல்லாம் ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தும் போது தான் இந்த பணமில்லா பரிவர்த்தனை நோக்கி போக முடியும். இப்படி இது எதையுமே பண்ணாமல் பணமில்லா பரிவர்த்தனைக்கு போனால் எப்படி போகிறது? இதான் கேட்குற கேள்வி. நன்றி சார், தேங்க்யூ. திரு துரைபாண்டியன் சார் சொல்லுங்கள். இந்திய நாட்டில் 6,40,000 கிராமங்கள் இருக்கிறது. இருக்கிற வங்கி கிளைகள் 1,03,000. இந்த 6,40,000 கிளைகள் கிராமங்களில் இருக்கிறது வங்கி கிளை 1,03,000, ஏடிஎம் 2,10,000. இது கிராமப்புறத்தில் இருப்பது 10%. இப்போ நீங்கள் நல்லா கவனிக்கணும். யாரோ சொன்னாங்க எல்லோரும் ஏன் சென்னையை மாதிரி கிராமம் வரக்கூடாதான்னாங்க. கிராமப்புறத்தில் ஏடிஎம்மும் இல்லை, கிராமப்புறத்தில் வங்கியும் இல்லை. அப்போ எப்படி எங்கே போய் நான் ஆப்ரேட் பண்ணுறது? ஒரு பிரச்சனை ஒன்று. அப்புறம் கிருஷ்ணன் பேசும்போது அழகாக சொன்னார், 34% மின்சாரம் இல்லாததுன்னு. இந்த மின்சாரம் இல்லாமல் எந்த டிரான்சாக்ஷன் நடக்கும்? இப்போ அரசாங்கம் அதை வந்து யோசிக்கணும். அதை யோசிக்கவே இல்லை. அடுத்தது நீங்கள் எல்லாருமே பேசுகிறது என்னென்னா, படித்த மக்கள் கார்டு பயன்படுத்துகிறவங்கள பற்றி தான் பேசுகிறீங்க. ஆனால் நாட்டோட பிரச்சனையே வேறு. இந்திய நாட்டில் வேலையில் இருப்பவர மொத்தமே 46 கோடி பேர். இந்த 46 கோடியில் மாதச்சம்பளம் வாங்குகிற வெறும் 10% தான். மீதி இந்த 46 கோடி யாருன்னா, அத்தை கூலி வேலை செய்பவன், கட்டிட தொழிலாளியாக இருப்பவன், விவசாய கூலியாக இருப்பவன். கிராமப்புறத்தில் இப்போ இன்றைக்கி விவசாயமே இல்லை, அதுவும் அழிஞ்சு போச்சு, இப்போ வேலையும் இல்லை. இப்போ இவன் வந்து சம்பளத்தை சாயங்காலம் வாங்கினோடனே ராத்திரி கஞ்சி காய்ச்ச ஓடுவானா, வங்கியில் போட்டு கார்டை போய் ஸ்வைப் பண்ணி அப்புறமா பணத்தை எடுத்து அரிசி வாங்க போவானா? அப்போ அடிப்படை பிரச்சனை என்னன்னே தெரியாமல் இவர்கள் முயற்சி செய்திருக்காங்க. ஒன்று, இந்திய நாட்டுடைய பிரதமர் இந்திய நாட்டு மக்களுக்கு சேவை செய்ய விரும்புகிறாரா, வெளிநாட்டு கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு சேவை செய்ய விரும்புகிறாரா என்பதுதான் இன்னைக்கு இருக்கிற கேள்வியே. அவர் சொன்னார் அளவா 1.5%, 2%. இந்த பணம் இந்திய நாட்டு மக்களின் பணம். கடன் அட்டைக்காரன்ட்ட நீ வந்து சர்வீஸ் சார்ஜ் போட்டினா, கடனுக்கு வட்டி போட்டினா அர்த்தம் இருக்குது. ஆனால் பண அட்டைக்காரன் என்ன 1%, 1.5% வாங்கி ஏன் வெளிநாட்டுக்காரனுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம்? ரூபே கார்டு எத்தனை பேருக்கு தெரியும்? அப்போ இந்த இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி வந்தால் ஒரே ஒரு விஷயம் தாங்க தெளிவாகுது. ஒரு குரோனிக் கேபிட்டலிசம் என்ற ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை பயன்படுத்துவார்கள். நெறி பிறந்த முதலாளித்துவம். எந்த சட்டத்திட்டத்தை பற்றியும் கவலைப்படாமல் மக்கள் பணத்தை மீண்டும் கொள்ளையடிப்பது தான் இன்றைக்கி வந்திருக்கிற டிமானிட்டைசேஷன் அல்லது பண நீக்க நடவடிக்கை. அதில் தோல்வியை சந்தித்த உடனே தான் பணம் ரொக்கமில்லா பரிவர்த்தனை என்று இன்றைக்கி அரசாங்கம் வந்திருக்கிறது. அதுக்கு ரிசர்வ் பேங்க் கவர்னரே ஒரு பதில் சொன்னார், அதை கிருஷ்ணன் அவர்கள் சொன்னார். அதில் விஷயம் என்னென்னா, நீக்கப்பட்ட பணம் 22,000 கோடி. அந்த தாள்கள் 22,000 கோடி தாள்கள் இந்திய அரசாங்கத்தில் இருக்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா 4 நிறுவனங்களில் அச்சிட நிறுவனங்களை அச்சடித்தா கூட, ரிசர்வ் பேங்கில் அண்மையில் வந்து ஆர்டிஐயில் வாங்கின தகவல், அச்சடித்த ஒரு வருஷத்துக்கு 2 ஷிஃப்ட்டில் அச்சடித்தா கூட 16,000 கோடி தாள்களை தான் உற்பத்தி பண்ண முடியும். அப்போ இடையில் ஏற்பட்ட பிரச்சனை சமாளிப்பதற்காக பிரதமர் தோல்வியை அடைந்தார். கருப்பணத்தை எடுக்கவில்லை, கள்ளப்பணத்தை மீட்கவில்லை, தீவிரவாதி பணத்தை பற்றிலாம் பேச விட்டுவிட்டு பணம் இப்பொழுது கொடுக்க முடியாது என்ற காரணத்தினால் பணமில்லா பரிவர்த்தனைக்கு மாறுங்கள் என்று திசை திருப்பி கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை. அரசாங்கத்துக்கு உண்மை அக்கறை இருந்திருந்தால் ரூபே கார்டை முதலில் கொண்டு வந்து விட்டு அனைத்து கார்டும் திரும்ப பெற்றுவிட்டு இந்த பணமில்லா பரிமாற்றத்துக்கு போயிருக்கணும். எதிர்கால இந்தியா உருவாக்கணும்னா இந்தமாரி கொஞ்சம் கஷ்டப்பட்டால் தான் செயல்படுத்த முடியும். அதுக்கு நம்ம எல்லாரும் ஒத்துழைக்கணும். நோ பெயின் வித்தவுட் கெயின். ஸோ அதனால் வந்து லாங் டேர்ம் பீரியடில் வி வில் கெட் பெனிஃபிட்டட். இந்த பணமில்லா பரிவர்த்தனால ஹையர் டினாமினேஷன் நோட் சர்க்குலேஷன் நம்ம நிறுத்திடலாம். நமக்கு சாதாரணப்படுறது 100 ரூபாய் கம்மியாக இருக்க நோட்டு போதும். நம்ம இந்திய நாட்டில் நமக்காக நம்மளோட நன்மைக்காக கொண்டு வந்த ஒரு திட்டத்துக்கு நம்ம சப்போர்ட்டாக இருந்தால் தான் கண்டிப்பாக அது வெற்றியாக முடியும். ஸோ அது நம்ம சப்போர்ட் பண்ணால் கண்டிப்பாக இது நல்ல ஒரு முடிவு தரும். இப்போ வில்லேஜில் இருக்கவங்க அதை எப்படி வாங்குவாங்க அப்படின்னு நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? வில்லேஜில் இருக்கவங்க நெகட்டிவாக பேசவே இல்லைங்க. நீங்கள் தான் நெகட்டிவ்னே இருக்கீங்க. நீங்கள் பாசிட்டிவாக கொண்டு வரவே மாட்டீங்க. எல்லாத்தையுமே பாசிட்டிவாக பாருங்கள், கண்டிப்பாக அது நடக்கும். இந்தியா வல்லரசாகும் விரைவில் அப்படின்னா நாங்கள் எல்லாத்தையுமே ஏற்றுக்கிறோம் சார். கஷ்டம் வந்தாலும் ஏற்றுக்கிறோம். ஆரம்பத்துலேருந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன்.
விரைவாக முடியலனாலும் படிப்படியாக இதை வந்து நல்லா செயல்படுத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு எவ்வளோ செய்ய வேண்டிய விஷயம் இருக்குது, அதை ஃபஸ்ட்டு நல்லா செஞ்சு முடிச்சுட்டு நீங்கள் இது கொண்டு வாங்க, சத்தியமாக நானே சப்போர்ட் பண்ணுறேன், நானே எடுத்துகிட்டு போகிறேன் எல்லாத்தையும் என் வேலையை விட்டுட்டு. நம்ம டெய்லி வேஜஸ்க்கு வந்து நெட் பேங்கிங், பிளாஸ்டிக் மணி அதெல்லாம் தெரியாது. ஸோ எல்லாருக்கும் எஜுகேட் பண்ணணும் கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன் பற்றி. ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் சொல்கிறாங்க, கவர்மெண்ட் ஷாப்லேயே எடுத்துகிட்டு வந்திருக்காங்களா ஸ்வைப்பிங் மெத்தடை, ஃபர்ஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க. சார் நம்ம யங்ஸ்டர்ஸ்லாம் இப்போ ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க, அது வந்து பெரிய அளவில் ரீச் ஆச்சு. அந்த யங்ஸ்டர்ஸ் நினச்சா போதும், ப்ரொட்டஸ்ட்லாம் பண்ண தேவையில்ல, ஒவ்வொருத்தையும் எஜுகேட் பண்ணால் போதும், இன்னும் கொஞ்ச நாளில் சூப்பராக வந்துடும். ஸோ இன்றைக்கி என்ன கேட்டோம்னா, மின்சாரமும் தங்கு தடையற்ற இன்டர்நெட் இதுவும் இல்லாமல் நிச்சயமாக வந்து இது சாத்தியம் இல்லை. கட்டமைப்புகளை மாற்றி கொடுத்தாவே இந்தியா நல்லரசாக மாறும். பேசிக் கம்யூனிட்டிஸ் முதல்ல செஞ்சு கொடுத்தா தான் இது வந்து கேஷ்லெஸ் வந்து நம்ம வந்து 100% தான் சக்ஸஸ் பண்ண முடியும். கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறத விட லெஸ் கேஷ், அதாவது முதல்ல வந்து குறைந்தபட்சம் பைய அதை அமல்படுத்தினீங்கன்னா இது சாத்தியமாகறதுக்கு வாய்ப்புண்டு. இல்லைன்னா முழுமையாக கொண்டு வராமல் இருக்கணும், இல்லை கொண்டு வர்றதுனா அதை ஒரு முன்னேற்பாடோட நல்ல ஒரு இதோட கொண்டு வரணும் சார். இப்போ வந்து நம்ம இது சரியில்லை அது சரியில்லை அப்படின்னு சொல்கிறத விட அதை சரி பண்ணுறதுக்கு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபஸ்ட்டு அவங்க பார்த்துட்டு வேறு ஏதாச்சும் பண்ணணும். அப்படி சரி பண்ணாமல் அவங்க பண்ணாங்கன்னா இருக்கிற எக்கனாமி இன்னும் டவுனாக தான் போகும். இதுக்கப்புறம் நம்மளால் முன்னேறவும் முடியாது. என்பிஎஸை ரெக்கவர் பண்ணாலே நாடு ஆட்டோமேட்டிக்காக வல்லரசாயிடும். அதுக்காக நம்ம வீட்டில் சேர்த்து வச்சிருக்க உண்டியலில் சேர்த்து வச்சிருக்கிற பணத்தெல்லாம் வந்து நீ வச்சிருக்கிற கள்ள பணம் வச்சிருக்கிறேன்னு சொல்லி நம்மளை ரோட்ல நிறுத்த வேண்டிய அவசியமே இல்லை. முழு பண பரிவர்த்தனை எப்படி உபயோகிக்கணும்னு மக்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்து செஞ்சாங்கன்னா இன்னும் பல வருஷத்தில் இது நிறைவேறும். முறையான விழிப்புணர்வும் கல்வி அறிவுமே கொடுத்தா அது கண்டிப்பாக சாத்தியமாகும். 90% மேலே எஜுகேட்டட் பீப்புள்ஸும் பேங்க் யூசர்ஸும் இருந்தால் தான் சார் இது சாத்தியமாகும். அது வரைக்கும் இது சாத்தியமாகாது சார். இந்த விஷயத்தை சுயநலமாக எடுத்துக்காமல் பொதுநலமாக மக்கள் இதை எடுத்துக்கிட்டாங்கன்னா இது முழுமையாக இந்த விஷயத்தை இந்தியா முழுவதும் கொண்டு வரலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்ட்டிசிபேட்டரி நோட்டு, லேண்டு, கோல்டில் இருக்கிற பிளாக் மணியெல்லாம் ப்ரொஹிபிட் பண்ணிவிட்டு இந்த கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன் கொண்டு வந்தால் இது ரொம்ப நல்ல அருமையான திட்டம். விவசாய கூலி இருந்தாலும் சரி, கார்பரேட் கம்பெனி இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒரே சட்டம் இருக்கணும். இது வந்து யாருமே பிரேக் பண்ணக்கூடாது. அந்த அளவுக்கு சட்டம் இருந்தால் சரி, எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஓகே, இது முன்னாடியே ப்ரீ பிளான்டாக பண்ணி மக்கள் கிட்ட அனௌன்ஸ் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்கன்னா இது சாத்தியம் தான் சார். பாசிட்டிவாக பேசுகிறேன்னா 2-3 பாயிண்ட்டு. ஒன்று வந்து சடனாக தான் கொண்டு வரணும், ஏன்னா கருப்பு பணம் வச்சுருங்க வந்து நாட்டுக்கு எதிரி. நீங்கள் வந்து எதிரியை வந்து நான் ஒன்று அடிப்பு போகிறேன்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு வர முடியாது. ஸோ அது சடனாக தான் ஆகும். ரெண்டாவது, நம்ம எல்லாரும் நினச்சா இது வந்து கேஷ்லெஸ் எக்கானமி யாருமே பேசலை, கவர்மெண்ட் வந்து லெஸ் கேஷ் எக்கானமி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ லெஸ் கேஷ் எக்கானமி வந்து நம்ம எல்லாரும் வந்து ஒரு ஆளை வந்து எஜுகேட் பண்ணாலே அது வந்து போகிறோம். இப்போது 5 கோடி மக்களுக்கு தெரியும்னு வைங்களேன், 5 கோடி ஒரு ஆள் கற்றுக் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக அது 10 கோடி மக்களுக்கு தெரிய போகுது. ஸோ எஜுகேஷன் பண்ணணும் நம்ம எல்லாரும், எல்லாமே கூட தான் நம்ம நாட்டை வந்து முன்னே வந்து ஏறணும். ரெண்டாவது விஷயம், வங்கி அதிகாரிகள் வந்து சார் நீங்கள் எல்லாம் வந்து ஒரு சர்வீஸ் கவுண்டரோ ஒரு ஸ்பெஷல் என்ன சொல்லுவாங்க ஒரு ப்ரோக்ராம் மாதிரி வச்சுட்டு ஐ திங்க் நீங்கள் வந்து ட்ரைனிங் நிறையா வந்து கொடுக்கலாம். எப்படி யூஸ் பண்ணுறது, இந்த ஆப்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, ஆர் ட்ரான்ஸ்ஃபர் எப்படி பண்ணுறது, அதெல்லாம் பண்ணி ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் சார். சரி, ஜெமிலா மேடம். எல்லாமே ஆரம்ப காலத்தில் நிறைய சிக்கல்கள் இருக்கத்தான் செய்யும். அந்த சிக்கல்களை எல்லாத்தையும் நம்ம களைஞ்சு போகும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் கூட ஒரு தொழிலதிபர் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து உருவாகும்னா, கையில் நிறைய கரன்சி வச்சுட்டு கள்ளப்பணமாக வச்சுருக்கும் போது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாகாது. டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் பொழுது தான் அது வந்து சாத்தியப்படும் அப்படின்ற ஒரு நிலை இருக்கிறது. இது இந்திய வளர்ச்சிக்காக, இந்திய பொருளாதாரத்தில் உயர வேண்டும் என்ற ஒரு சிந்தனையில் எடுத்து வரப்பட்ட ஒரு அருமையான திட்டம். அனைவரின் ஒத்துழைப்பு இருந்தால் நிச்சயமாக இது சாத்தியமாகவே அமையும். நன்றி ஜெமிலா மேடம். அதாவது இந்த இந்திய அரசாங்கம் வந்து சில அடிப்படையான நம்பிக்கை ஏற்படுத்தினுங்க. இப்போ நான் வங்கி சார்ந்தவன்ற முறையில் கடந்த 3-4 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 1.25 லட்சம் கோடி ரூபாய் வராக்கடன் என்பது ரத்து செய்யப்பட்டிருக்கு. அதில் 70% பெருமுதலாளிகிட்டேருந்து வாங்கின கடனை வந்து நாங்கள் ரத்து செஞ்சுருக்காங்க. அது என்னன்றதை வெளியிடக்கூட இந்த அரசாங்கம் தயாராக இல்லை. இது நம்பர் 1. உச்சநீதிமன்றம் தானாக முன் வந்து சுவமோட்டுவாக ஒரு கேஸ் கேட்டிருக்காங்க. 500 கோடி அதுக்கு மேலே கடன் வாங்கி திருப்பி செலுத்தாத, வேண்டுமென்றே திருப்பி செலுத்தாத, வசதி இருந்தும் திருப்பி செலுத்தாதவர்களுடைய பெயர் பட்டியலை கொடுங்கன்னு சொல்லி ரிசர்வ் பேங்க்கோ கவர்மெண்ட்டோ கொடுக்க தயாராக இல்லை. அப்போ இந்த அரசாங்கம் தாங்கள் மக்கள் சார்பு அரசாங்கம் என்பதை நிரூபிக்க வேண்டிய அல்லது வெளிப்படையாக காட்ட வேண்டிய ஒரு அவசியம் அதுக்குள்ளே இருக்குது. கேஷ்லெஸ் எக்கானமின்னு வரும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஜிட்டலோ மற்றதோ எல்லாமே வரவேற்க வேண்டியதான். ஆனால் அதற்கு அடிப்படையாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலேருந்து கொண்டு வர்றது. நீங்கள் வந்து கேபிட்டலைசேஷன் ஃபீயை தடுக்கணும்னு சொன்னால் டிஜிட்டல் எக்கானமி ரொம்ப நல்லது. அது தடுக்குமா? இது அதான் விஷயம். நாம் என்ன சொல்கிறோம்னு சொன்னால் எங்கெல்லாம் சாத்தியமோ அதை செய்யுங்கள், அடிப்படை கட்டமைப்பை உருவாக்குங்கள், எலக்ட்ரிசிட்டி கொடுங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுங்க, சைபர் செக்யூரிட்டி இன்க்ரீஸ் பண்ணுங்கள், படிப்படியாக போங்க.
கண்டிப்பாக இந்த நாட்டு மக்கள் இதை ஏற்றுக்கொள்வார்கள். எந்த முன்னேற்றத்திற்கும் இந்த நாட்டு மக்கள் தடையாக இல்லை. எதை முதலில் செய்ய வேண்டுமோ அதை முதலில் செய்யுங்கள். நாட்டு மக்களுக்கு வழிகாட்டுங்கள். தேங்க்யூ. கருப்பு பணத்தை எடுப்பதில் எங்களுக்கு எந்த விதமான கருத்து வேறுபாடும் கிடையாது. ஆனால் ஸ்விஸ் பேங்கில் இருக்கிற பணத்தை எடுக்க சொன்னால் சுருக்கு பையில் இருக்கிற பணத்தை இவங்க பிடிச்சி இழுத்துட்டாங்க. கண்டெய்னரில் போன பணத்தை பிடிங்கன்னு சொன்னால் நம்ம கடுகுட்டப்பால் நம்ம சகோதரிகள் சேர்த்து வச்சுருக்காங்க பாருங்கள், இவங்க வச்சுருக்க பணத்தை பிடிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி பணமா அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தை எடுங்கன்னு சொன்னால் பைஜாமாவில் கையை விட்டு பணத்தை எடுக்கிறாங்க. இதுதான் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்குது. இந்த கருப்பு பணம் என்பது வேறு, டிஜிட்டல் எக்கனாமி என்று சொல்லப்படுகிற பணமில்லா பரிவர்த்தனை என்பது வேறு. பணமில்லா பரிவர்த்தனை நாங்கள் எதிர்க்கவில்லை, தெளிவாக சொல்லுகிறோம். இந்திய நாடு விஞ்ஞானத்தை நோக்கி முன்னேற வேண்டும் என்பதை எல்லா இந்தியனும் விரும்புகிறான். ஆனால் கல்வி அறிவில்லாத ஒரு நாட்டில், மின்சார வசதி இல்லாத ஒரு நாட்டில், இணையதள வசதி இல்லாத ஒரு நாட்டில் உடனடியாக பண பரிவர்த்தனைக்கு இல்லாமல் ரொக்க பரிவர்த்தனை ஒழிப்பது என்பது, வெறும் டிஜிட்டல் எக்கனாமி கொண்டு வருவது என்பது அது தவறானது. இது எந்த விதத்திலும் சாதாரண மக்களுக்கு உதவி செய்யாது. ரிசர்வ் பேங்கை ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தி விட்டார்கள். இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொல்லி ஆல் இந்தியா மேனுஃபேக்சரிங் ஆர்கனைசேஷன் புள்ளிவரம் கொடுத்திருக்கிறார்கள். ஜிடிபி இந்த வருடம் குறைய போகிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். சர்வீஸ் செக்டார் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். அதே போல கட்டிட தொழிலும் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். எனவே இதை அரசாங்கம் சரி செய்ய வேண்டும். எல்லா வசதிகளும் செய்துவிட்டு கிருஷ்ணன் சொன்னது போல முன்னே எது இருக்கணுங்கிறத அரசாங்கம் தெளிவாக இருக்கணும். கல்வி வேண்டும், மின்சாரம் வேண்டும், அனைத்து வசதிகளும் இந்த நாட்டு கிராமங்களுக்கு வேண்டும். அதற்கு பிறகு பணமில்லா பரிவர்த்தனை பற்றி பேசுவதை வரவேற்கலாம். நன்றி சார். ஒரு மன்னர் எப்போது போருக்கு போனாலும் மிக வீரமானவர். ஒரு சில பகுதிகளை மட்டுமே அவரால் பிடிக்க முடிகிறது, ஆனால் மற்ற பகுதிகளை அவரால் பிடிக்க முடியலை, தோல்வி கண்டு வருகிறார். இந்த மாதிரி ஒரு 7-8 முறை வருகின்ற போது ஒரு நாள் எதிரிகள் துரத்தி வருகின்ற போது ஒரு குடிசைக்குள்ளே போகிறாரு. குடிசைக்குள்ளே போனாலும் ஒரு பாட்டி கஞ்சி வைக்கிறாங்க. கஞ்சி வைக்கும்போது அவங்க கேட்குறாங்க, ஏன் நீங்கள் ஒரு மன்னராக இருக்கீங்க இப்படி தோக்குறீங்க அப்படின்னும் போது, இல்லை நான் ஒரு இடத்த போய் பிடிக்கிறேன், ஆனால் என்னால் மற்ற இடத்த என்னால் பிடிக்க முடியலன்னு. அப்போ பாட்டி கஞ்சி வைக்கிறாங்க. கஞ்சி வைக்கின்ற போது அவர் நடுவில், கஞ்சினுடைய நடுவில் அப்படியே எடுத்துக்கிறாரு. கொஞ்சம் தான் சாதம் வருகிறது. அப்போ பாட்டி பார்த்துட்டே இருந்து சொல்கிறாங்க, உங்களுடைய தோல்விக்கும் இதுதான் காரணம். நீங்கள் நடுவில் கை விட்டிங்கன்னா கொஞ்சம் தான் வரும். எப்போதுமே சுற்றி இருக்கிற எல்லா விஷயத்தையும் நீங்கள் அலசி இப்படி பண்ணும்போது நிறைய எடுக்கலாம் என்று தான். ஆகவே அடிப்படை விஷயங்கள் என்பது சுற்றி இருக்கின்ற மாதிரி ஒழுங்கான மின்சாரம் இருக்க வேண்டும், ப்ராட்பேண்ட் வசதி இருக்க வேண்டும், கிராமங்களுக்கு இதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும், ஆப்ஸை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று சொல்ல வேண்டும், மாஸ்டர் கார்டு விசா கார்டு வெளிநாடுக்கு போகிறது, நம்முடைய ரூபேயை பயன்படுத்துங்கள் என்ற விழிப்புணர்வை மக்களுக்கு, கிராம மக்களுக்கு குறிப்பாக கொண்டு செல்ல வேண்டும். அப்படி அனைத்து வசதிகளும் செய்துவிட்ட பிறகு இதை நீங்கள் சாத்தியம் என்று சொன்னால் நிச்சயமாக சாத்தியம். ஆகவே நம்மை பொறுத்த வரைக்கும் கேஷ்லெஸ் எக்கனாமி என்பதை விட லெஸ் கேஷ் எக்கனாமி, அதுதான் ஆரம்பத்திலேருந்தே சொல்லியிருக்கார்கள். ஏன்னா சில இடங்களில் கேஷ் இருக்க தான் செய்யணும். அதை நாம் முழுமையாக ஊக்குவிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக இது இருந்திருக்கும் என்று நம்புகின்றேன். மீண்டும் அடுத்த வாரம் இன்னும் ஒரு வித்தியாசமான தலைப்போடு உங்களை சந்திக்கின்றேன்.